மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானமலை பத்தக்கடை அருகிருக்கோ ஜக்கமட்டி. ஜக்கமட்டி அருகிருக்கு சிட்டாமட்டி என்பது எனது ஊராகும். சிட்டாமட்டி ஊரில் சேதுபதி தேவனுக்கும் செம்மகை எம்மாளுக்கும் ஒரு கல்லர் குடியில் பிறந்து கல்லர் குடியில் வளர்ந்து வந்த அந்த கல்லர் மக பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பதோ எனது பெயராகும். இந்த வெள்ளச்சாமியோ மருங்காபுரியை சேர்ந்த செல்வராணி, அப்புறம் இன்னொரு ஊர் ஏதோ சொன்னாரே, இன்னொரு ஊர் அருகார், இன்னொரு ஊர் ஆனாங்குறைப்பட்டி சேர்ந்த செல்வராணியா பாண்டி மீனா குடும்பத்தின் சார்பாக அன்பில் பிழைத்த அன்பு உள்ளத்தார்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். அமனக்கம்பட்டியா டேப்பா அம்மனுக்கப்பட்டியை சேர்ந்த அருமை அன்பு உள்ளம் ரவி என்ன தானே ரவி ஐயா குடும்பத்தை சார்பாக அன்பில் பழித்த அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். அப்படி சந்திரா ஆமா இந்த வெள்ளச்சாமியும் 5 வயது அறியா பருவத்தில் இருக்கும் பொழுது சரத்தா என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபிடி ஆட்டம். அப்படியா கொஞ்ச நேரம் சரிம்மா சரிம்மா. அருமை தாயார் சேகரனுடைய அக்கா அவர்கள் எனக்காக ஒரு செல்வங்களை அன்பளிப்பாக அளித்த அன்பு தாய்மார்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. ஏன்னா இருக்கையில கூட்டமெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்குது. சந்திரா தூங்க விடாதே. தூங்க விடலாமா? தூங்க விட்டுறாதே. எழுப்புங்கம்மா. வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் இந்த ஊருக்கு நாங்க வர்றோம். நாங்க வர்ற நேரம் பார்த்து தான் நீங்க எல்லாரும் தூங்கணுமா? எந்திரிக்க இன்னைக்கு ஒரு பொழுது எந்திரிச்சு உட்காருங்க. ஆனா எதிரிக்க எழுப்பிடுமா. இப்ப தூங்குறவங்கள நீங்க எழுப்பலைன்னா நான் தண்ணி ஊட்டி எழுப்புவேன். எந்திரிக்க. காதகுண்டப்பட்டியை சேர்ந்த சரணியா திருநங்கை தோழியவர்கள், அது மட்டுமன்றி இன்னும் 2 ஊர் பேர் நிவா அருமை தோழியவர்கள் அன்பளி பிழைத்து கௌரவப்படுத்திய அன்பு திருநங்கையர் தோழியவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அடே அட சொரி எங்கடா போய் தொலைஞ்ச. இந்த வெள்ளச்சாமியும் 5 வயது அறியா பருவத்தில் இருக்கும் பொழுது சரி எனது தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபிடி ஆட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய சரி இப்பேற்பட்ட இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்கே நடைபெற்றாலும் அங்கே சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர். அவ்வாறு ஒரு நாள் தை மாதம் 3ஆம் தேதி என்றால் என்னுடைய ஜக்கம்பட்டி கருகாமருக்கு உறங்காம்பட்டியில மஞ்சு விரட்டு நடைபெறுவது வழக்கம். சரி அந்த மஞ்சு விரட்டிற்காக என்னுடைய தந்தையும் அவனுடைய நண்பர் முத்துராஜா இருவர் மாடுபிடிக்க செல்வது வழக்கம். காசை வாங்கிக்க என்ன கேட்டிருக்கிறார். சரிங்க ஐயா. ஆமணக்கப்பட்டியை சேர்ந்த அருமை அப்பா சங்கப்பிள்ளையப்பா குடும்பத்தை சார்பாக அன்பில் பழித்த ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏட்டா ஓட்டோட்டே கொடுக்குது மாலை ஓட்டுக்கணும் பார்க்கிறேன். அப்படி தை மாதம் 3ஆம் தேதி என்றால் சரி உறங்காப்பட்டியில மஞ்சு விரட்டியா சரி அவ்வாறு ஒரு நாள் அந்த தை மாதம் 3ஆம் தேதி இன்றைக்கு என்னுடைய வீட்டில் எனக்காக 5வது பிறந்தநாள் விழா உனக்கு கோலாகலமா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. உங்களுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கையில நீ சின்ன பிள்ளையா இருக்கப்ப சின்ன பிள்ளையா இருக்க அதை தாங்க சொன்னேன். அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார் என் அப்பா அன்னைக்கு மத்த எங்கே போனா தெரியுமா? எங்கே போனாரு மாப்பிள்ள மருமையனே? நம்ம எல்லாம் பொழுது விடுஞ்சப்ப எங்கே போவோம்? இப்பெல்லாம் பொழுது விடுஞ்சா டீ கடையை தவிர வேற எந்த கடைக்கும் போறதில்லை. ஆனா எப்பவும் குடியாரே தெரிஞ்ச விஷயம் தானே. பொழுது விடுஞ்சா போதும் எந்த இடத்தடா கஞ்சா விற்கிறாங்க, எந்த இடத்தடா கல்லு சாராயம் விற்கிறாங்கன்னு, முக்கியமா சாராயம் எங்க விற்கிறாங்கன்னு பார்த்து போயிருவேன். நீங்க போங்க. மோசமான குடியார பையன் அப்பேற்பட்ட அந்த குடியாரனுக்கு பிறந்தவன் நான் எப்படி இருக்கணும்? குடியார பையன் தான் இருக்கணும். ஈக்கி மாத்திர அடிச்சு போய் ஜாமியை கீழே இறக்கி வச்சுட்டு என்னைய பார்த்து குடியார பைக்கிறியாடா நீ குடிக்க மாட்டே. நான் குடிக்கிறேனா? நீ குடிக்கிறது இப்ப குடிக்கிறது இல்ல. அப்படி வேணா சொல்லு. நேத்துல இருந்து குடிக்கிறது இல்ல. ஏன்? அதுக்கு முன்னாடி முடம் தான் குடிச்சேன். நான் நல்ல மனுஷன்டா. நீ குடியார பக்கத்தை இன்னும் கூட நான் பேசுறது நல்ல மனுஷன் நாங்க சொல்லணும். நீ ஏன் இப்படி சொல்ற? நான் சொல்லணும் இல்ல. அப்படி பொழுது விடிஞ்சதும் சரி கஞ்சாவையும் கள்ளு சாராயத்தையும் கலந்து குடிச்சிட்டு ஒரு நிமிஷம் இந்த பக்கமெல்லாம் போறிய பாத்ரூம் போறோம்னா தண்ணி குடிச்சிட்டு போங்க. நீங்கள் வாட்டில் வாட்டர் கேனை போயிட்டு நீங்கள் வாட்டில் அப்படியே வந்து உட்காரக்கூடாது கோயில் வாசலில். திருப்பி வரமாட்டாங்க. அடுத்து வரணுமே வேணாமா? வருவாங்க. ஆமாம். காசு வாங்க போறீங்களா? இப்போவே தர்றாங்க.
காலையில வாங்கிக்கலாம் வாங்கப்பா. தண்ணி கொண்டு போ, உனக்கு மட்டும் 3 லிட்டர் தேவை. சாமி மூட போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்நேரத்துலயேவா அப்படி ஒரு நாள் டேய் போதையில உரங்காபட்டி மந்து விரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாக ஐயா. வீட்டை விட்டு புறப்படும் பொழுது ஆத்தா செம்பாகி எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தா அப்பனை. என்னன்னு? நீ எல்லாம் மனுஷன் தானே, நல்லா கேளு, உனக்கெல்லாம் அறிவு இருக்குது, நல்லா கேளு, நீ எல்லாம் சோத்தான் திங்கிறீங்க, வேற என்ன பிய்யாதுன்னு ஜோர்தா ஒண்ணு இல்லையா. எப்பனை பார்த்து கேட்கிறான். சரி, ஆட அறிவு கெட்டவனே, நம்ம மகனுக்கோ 5 வயது அறியாத பருவம். ஆமா, சின்ன பையன், சின்ன பையன், சின்ன பிள்ளை. இன்னைக்கு தாயே உனக்கு 5வது பிறந்தநாள் விழா வீட்டுல கொண்டாடணும். சரி, அதை இருந்து நம்ம கொண்டாடுறத விட்டுட்டு மாடு பிடிக்க போறியே போற இடத்துல மாடு போட்டு நீ செத்து போயிட்டீங்கன்னா நாளைக்கு வேற பப்பனதே வரணும். ஏண்டா நான் தான் செத்து போறேன்னு கையை எங்கே காட்டுறேன்? அட வக்காலி நீ சாக வேணாம் ஐயா. வக்காலியா என் அப்பனை சொல்றான். சரி, அட மாடு முட்டை நீ செத்து போயிட்டீங்கன்னா சரி, நம்ம பிள்ளைய வளர்க்கறதுக்கு யார் இருக்கா? அட என்னைக்கு என் பேச்சை கேட்க மாட்டேன். அட குடியார பிள்ளை என்னைக்காவது நான் சொல்றதை கேளிகான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாயா. ஏப்ப நாங்க வந்து உட்காந்து தண்ட மசுரா இல்ல உங்ககிட்ட சொல்றையா. அப்படி சொல்லு, நீ என்ன சும்மா யாத்தா தடுத்து பார்த்தான். கேட்டானா இவன் அவன் போட்ட ஓதைக்கு கோவம் வந்துருச்சு. போதையில நீ என்னடி சொல்றது, நான் அதை கேட்கறது, நான் மாடு பிடிக்க தாண்டி போவேனே இவன் சொல்லத்துக்கு 2 பேருக்கு வாக்குவாதம். அடிச்சுட்டு விடுறாங்க, அடிச்சு உருள்றாங்க ரோட்ல. அதே உங்க அப்பா வேட்டியெல்லாம் அவுத்து போட்டு சட்டியோட திணிச்சாரோ. எங்க அப்ப நீ பார்த்தேன் ஜட்டியோட தெரிஞ்சு நீ பார்த்த இல்ல, தூங்குறப்ப அப்படி மல்லாக்க கடந்தாரு. டேய் அது வேற பிரச்சனை ஐயா. சரி அப்ப நான் சின்ன பையன், நான் என்னடா பண்ண முடியும்? ஒரு ஆளு என்ன பண்ணுவேன்? நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப போலன்னா கை கல்ல விட்டு எரிஞ்சிருப்பேன். பொண்ணு அறுவாள் எடுத்தோட வெட்டி போட்டுருவேன். ஆனா அப்பவே ஆத்தா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன? என் பேச்ச மீறி போகாத, என் பேச்ச மீறி நீ மாடு பிடிக்க போகாத. அதுக்கே மீறி நீ போனீங்கன்னா உயிரோட வீடு திரும்பி வரமாட்டேன். போகல தடுத்தாட சனியை முடிச்சவன் அவளாம் பொம்பளையாடா. அவன் முகத்துல முடிக்கலாமா தர்த்திரியை முடிச்சவன். ஏன்டா நேரம் தாயை பத்தி அவ்வளவு பெருமையா பான். ஏன் ஆத்தாளை பத்தி உனக்கு தெரியாதுடா? தெரியுமாடா. எப்படி தெரியும் உனக்கு? வீட்டுல வர்றப்ப டீ வச்சு கொடுத்தது அதான்டா. நான் கதையில சொல்றேன்டா. கதையில கட்டின புருஷன் விட்டு போறானே உண்டாட்டி என்ன செய்யணும்? ஓடி போய் ஒரு ரசம தண்ணி மூந்து வந்து கொடுத்து ஒரு கப் எடுத்து வந்து கட்டிங்க ஊத்தி கலந்து குடிச்சா போயிட்டு இருப்பேன். அப்ப உங்க வீட்டுல தான் நடந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக. அட அறிவு வெட்டவனே, பார்த்து பத்திரமா போயிட்டு சரி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருக்குன்னு சொல்லி வழியில போய் வைக்கணும் ஐயா. அவதான்டா பொண்டாட்டி, அவதான்டா தாய். ஆனா போகும்போது நீ மாடு முட்டி செத்து போயிருவேன். ஆனா உயிரோட வீட்டுக்கு நீ வரமாட்டாரு அபசகனமா பேசலாமா? அட என் தாய் தான் தடுக்கிறாளே, இந்த குடியார பயிலாச்சு போட்ட போதை செவனு மூடிட்டு வீட்டுல இருந்த வேண்டியதானே. மூடிட்டியா தானே? இல்ல வாய மூடிக்கிட்டு சரி வீட்டுல இருந்திருக்க வேண்டியதானே. ஆமா, இவனும் கேட்கல. அட ஏன் அப்பே நல்ல மனுஷன் தாய்யா. ஆனா அவன் கூடவே தெரியாம இன்னொரு ஈரப்பைய அவனை சொல்லாது. குடியாரப்பை முள்ள மாதிரி நாதாரி பையன் உத்தராசான அவன் ஒரு குடியாரப்பைய. அவனையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போனேன் உரங்காமட்டிக்கு. அவன் எம்பிட்டு காவல் எல்லாத்துக்கும் பாதுகாப்பாத்தான் இருந்திருக்கிறேன். நீ அப்படி எல்லாம் அவனை சொல்லாத. அந்த குடியாரப்பையில கூட்டிட்டு போனாய்யா. அப்படி போன இடத்துல அந்த உரங்காமட்டி மஞ்சு விரட்டுல சேதுபதி மாடு மறுதி விட்டு வாயில கொடுக்க எப்ப நான் சின்ன புள்ளியா இருக்கு நீ செத்து போனான்டா. இதுக்கு மேல கத்துற வாயில விட்டு குத்தி அன்னைக்கு காலைல சம்பளத்தை சேர்த்து கொடுன்னு உங்க அப்பனுக்கு பானை சிலையெல்லாம் எடுத்துட்டு வரணும். அதை இது எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடாடா. பைப்பில அறுவாள் எடுத்து வெட்டி போட்டுருவியா மனுஷன்? சாகலையா? அவளை ஏன்டா சாக சொல்றீங்க? சரி அகர் சாவ வேணாம். சேதுபதி தான் செத்து போனியா? நீ எப்ப சாவ? கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள. நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது நீ எல்லாம் உயிரோட இருக்கிற சுந்தரன் பார். அவரே என்ன இருக்கிற ஆனா பைப்பில அப்படி சின்ன பிள்ளையா இருக்கவே தந்தை இருந்து போயிட்டாங்க. சரி, என் அப்பா இறந்த பிறகு என்ன அப்புறம் வளர்க்கறதுக்காக உங்க அப்பனையா இல்லையா என்னைய வளர்க்க அப்படி சொல்லிட்டேன். என் ஆத்தா செம்பா இவர் கோடாறு கொடியில பண்ணைக்கு இருந்தாங்க. ஆத்தாடி நிதமாயிர பசுமாடு மேய்ச்சா. எதுக்கு? வட்டி செம்பு வளர்க்கனா. எதுக்கு? கொல்லி வைக்க நமக்கு ஒத்த புள்ளதானே இருக்கான்னு என்ன வளர்க்கறதுக்காக. நானா இருந்தா அவ்வளவு கஷ்டப்பட்டா. நானா இருந்தா இந்த மயிர் புள்ள தவளன்னு குர்ரப்பட ஊத்தி கொண்டு இருப்பேன். எப்படா 1000 பசுமாடு நீக்கு இருந்திருப்பியாடா? 1000 பசுமாடு எப்படா மேய்க்கிறது, பாலை கறக்கிறது, கொண்டு ஊத்தி அவ்வளவு சிரமப்பட்டு வளர்த்தாலும் சரி என்னைக்கிட ஆய் வச்ச கேட்டிருக்கிறோம். என்னைக்கு நீ கேட்டிருக்கிற? இந்த இடத்துக்கு போகாதடா மகளே யாத்தா சொன்னாலும் அங்கதான் வந்து நிக்கிற. அது போல யாத்தா மனசுல ஒரு ஆசையா என்ன? அட புருஷன் தான் குடியாரப்ப நம்ம பேச்சைக்காக போய் மாடு முட்டி செத்து போயிட்டானே. நம்ம பிள்ளைக்காவது புத்தி வந்து ஒரு நல்ல வளமையில படிச்சு பெரிய ஆளாகி நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாத்த எண்ணத்துல ஒரு கலெக்டராவோ எம்எல்ஏவோ பிரதமராவோ யார் நானா? அட அப்படியெல்லாம் போயிருந்தா ஏன்டா உங்களோட வர போறேன். கவலைப்படாதே. ஏதோ ஒரு ஆசையில என் ஆத்தா என்னைய கொண்டு பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டாயா. பள்ளிக்கூடம் இருக்குதா? இல்ல அதெல்லாம் அன்னைக்கு அடிச்சுட்டாங்க. அதான வார்த்தை. நம்ம வச்ச காலம் என்னைக்கடா இருக்குது அந்த கட்ட மண்ணுதே
பள்ளிக்கூடம் போகல ஐயா. நான் எங்கடா பள்ளிக்கூடத்துக்கு போனேன். பாட புத்தகத்துல தூக்கி இருந்துட்டு காடக்கூடு கௌதாரி கட்ட கையில் எடுத்துக்கிட்டேன். சரி. ஏன் சக்கம்பட்டி எல்லைக்கு நீர் கிளைக்க வெள்ளமலை கண்ணூர் பெரிய மலங்காடு. நம்ம ஊரு கிளைக்க மர்காரி மலங்காடு தானே. அட மூதேவி சக்கம்பட்டி கிட்ட அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை நான் மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கமே. அது என்னென்ன வாரத்துல எத்தனையோ நாள் இருக்குது? 7 நாள். ஆமா, அதென்ன வெள்ளிக்கிழமை மட்டும் போறீங்க? அட விஷயம் இல்லாத இடத்துக்கு போக முடியுமா? ஆமா, காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்க. தான் கட்டுவாங்க. அதுபோல எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேட்டைக்கு போறணும் போறியோ அதே வெள்ளமலை காட்டுக்கு ஒருத்தி வெள்ளாட ஓட்டிக்கிட்டு வருவா. ஏன் கருப்பாடெல்லாம் ஓடிட்டு வர மாட்டான்? இது அவளுக்கு தேவையா? ஏண்டா நான் மூண காட்டுக்கு அவ வரலாமா? அது ஒன்னேட்டா? அது ஏன் கண்ணுல அவ தென்படலாமா? ஆத்தாடியா. அந்த வெள்ளமலை காட்டுல மலை உச்சியில ஒண்டி புளிய மரம் ஒண்ணு இருக்குதுயா. ஒரே ஒரு புளிய மரம். அந்த புளிய மரத்தோ தூருல கித்த தண்டி ஒன்று பெருசு. ஒரு 3500 பேர் உள்ள போலாமா? இதுலயா 2 பேர் போகலாம். கித்த தண்டி ஒந்துதான். அந்த பொந்துக்குள்ள இந்த வில்லம்பு காடக்கூடு கதுவாரி கட்ட எல்லாத்தையும் நான் உள்ள ஒளிய வச்சுட்டு வேட்டையாடன அசதியா. அவனுக்கு கலப்பு உண்டாயிருச்சு. டேய் கலைப்பு உண்டாகி விட்டது. பிரிச்சு சொல்லுடா. கலப்பு விடிஞ்சு ஒரு நாடகமே. பரவாயில்ல. ஒரு அசதியில சிவனேன்னு மரத்தடியில் நான் பாட்டுல படுத்திருக்கத்துக்கு. சிவனேன்னு ட்ரெஸ் இல்லாம அமனமாட படுத்திருப்பாங்க. புழுன்னு இருக்கும். செவனேன்னு படுத்திருந்தையா. இந்த சண்டாளி ஆட ஓட்டிட்டாங்க. வந்தவன் ஆட மேச்சமா வீட்டை பார்த்து போகணுமான்னு போக வேண்டியதானே. அவர் ஆம்பளையால படுத்து கிடக்குறானே. ஆமா, அவன் நல்ல மனுஷனும். குடியார பையலோ இல்ல பொம்பளை பொறிக்கோ ஆடா சொல்ற கதைக்கு. நம்ம ஒரு பொம்பளை புள்ள இந்த இடத்துக்கு போக கூடாது. ஆனா நம்ம வாட்டில வெளியே நினைச்சப்ப போயிருந்தா இன்னைக்கு இந்த பம்பு வந்திருக்குமா? இந்த நம்ம ஊருக்கு வர போறோமா? என் மனசுல அப்படி என்ன இல்லையா? என்ன மாப்பிள்ள மூக்கல அருணா முதிர்ச்சிராப்பா? ஏன் இப்ப சொன்னது மனசுல ஒரு கட்டுப்பாடியா? குடும்ப கட்டுப்பாடா? எந்த ஒரு பெண்ணைக்கு மேலெடுத்து கூட பார்க்க கூடாது. அந்த சொம்பெடுத்து உள்ள வைங்க. ஏன் அந்த வாரம் ஒருத்தர் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாரு உள்ள வைங்க. ஓரம் நான் தான் நல்ல தண்ணி கொண்டு வந்து வைங்கன்னு. ஏன் வரையும் புளிச்ச தண்ணி இருந்துச்சு. பெண்களை தேடி போக கூடாதுன்னு அப்ப மனசுல கட்டுப்பாடுறா. இப்ப போற. ஆமா ஆமா. ஏ இல்லையா அப்ப செவனேன்னு படுத்திருக்கிறதுக்கு. சரி. இந்த சண்டாளி சும்மா இருக்க அப்படியா பாட்டுக்கு ஆடை ஓட்டிக்கிட்டு என் பக்கத்துல வந்துட்டாங்க. இதுல ஒரு சந்தேகம் என்ன? ஆடு எல்லாம் கருப்பாத்தா இருக்கு, பேரு மட்டும் வெள்ளாடு. அதை வச்சவன்ட்ட போய் கேள்றா என்ன ஏன்டா புடிச்சு நோன்ற. சரி கெடா ஓட்டிட்டு வந்துச்சா இல்லையா? குடிஞ்சாடா பாத்துக்கிட்டு இருந்தேன். தடவி பாத்துருக்கணும். நானா இருந்தா பாத்துருப்பேன். ஊட்டி வந்து பக்கத்துல வந்துட்டா ஐயா. ஒரு வச்ச கண்ணு மாறாம போய் இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருந்தா. வேற நாய் சொர்நாய் பாக்குற மாதிரி. ஏய் ஆடா நாய்ங்கிற கதைக்குனே ஒரு பாத்துக்கிட்டு இருந்தா ஐயா. அன்னைக்கு தான் வாழ்க்கையிலேயே முதல் முறையா நானும் ஒரு பெண்ணை ஈரெடுத்து பாக்குறேன். ஐயோ அப்பா 400 பெண்ணை பார்த்து பால் பண்ண வச்சு நடத்தினியா? 400 இல்லடா, நானும் ஒரு உள்ளே தான் பார்த்தேன். கோச்சுக்காதியானே கத்தி வாங்குற பத்தாதா? கோச்சுக்காதிய 12 மணிக்கு மேல இது கேட்காது. அந்த பக்கத்து ஒண்ணுமே கேட்காது. அத்தால மனசுல பப்ப பாத்துக்க. அப்படி யாருன்னு ஏறெடுத்து பாக்குறியா? தலை முந்து பார்த்தா அட அழகுனா அழகு. பேரழகு பெரிய அளவு. பேரளவும் பெரிய அளவு மாத்தான் இருக்குது. பெரிய அழகுடா. அழகா பிரம்மம் படைப்பிலேயே இம்பிட்டு ஒரு அழகான புள்ளையே என் வாழ்க்கையில நான் பார்க்கலையா. அப்படி சுண்டி விட்டா ரத்தம் வரும். மகரே பாரு நாய் வரும். நாதாரி பிள்ளை அவ நிறமிடா. குடிக்கிற தண்ணி இருக்குதே அவ தொண்டையில இறங்குறது கண்ணாடி மட்டும் தெரியுமையா. ஏன்னு பல வளன்னு அவ என்ன பொம்பளையா கண்ணாடி கிளாஸ் அம்பிட்டு நிறம். அவ அழகு. சரி அவ என்னைய பாக்குறா. அப்பல அவ என்ன பாக்குறா, நானும் அவளை பாக்குறேன். பாரு அவ என்னைய பாக்குறா. பாரு ஏன் நீ எல்லாம் பார்க்க மாட்டியாடா? போயா ஓகேலாட்டம் பேசுற. பாத்துக்கிட்டே இருந்த நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அலப்பாரு நானா இருந்தா 32 உள்ள வச்சிருப்பேன். அப்பா உன்னைய மட்டும் வெறி எடுத்து தெரியக்கூடாது. ஐயோ முதல்ல ஒரு பிள்ளைய பாக்குறோம்ல அவகிட்ட போய் பேசணும். அவ மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறணும். வாய்ப்பு இல்ல ராஜா. அதுக்கப்புறம் தான் விரும்பணும் சேரணும். அதெல்லாம் கிடையாது. நான் பார்த்ததுமே பிள்ளை பக்கத்தை ஐடியா பண்ணுவேன். உங்ககிட்ட பேச்சு பிரயோசனம் கிடையாது. அவளை பார்த்துக்கிட்ட இருந்தோம்னா என் மனசுல இன்னும் ஒரு ஆசனா என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில நமக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வரத்தான் போறா. அந்த கிரமயில சொல்லாத ஏன்டா பொண்டாட்டியோட பொசோசனம் வருது. அதை அந்த தொல்ல மாதிரி தாங்க முடியாம தான் நாடகத்துக்கு வரேன். அது வேணா சொல்லு. 3 மாசம் நல்லா இருந்தாப்பா. யூடியூப் போட்டுட்டு இருக்கேன். மாட்டினா மாட்டிருக்கோம் விடு. நம்ம வாங்காதுட்டா அப்புறம் சொல்றேன். 3 மாசம் நல்லா இருந்தா வீட்டுல சண்டை வர்றது காரணமே சண்டாளை நீங்க 2 பேரும் இருந்தேன். அதுல எவ்வளவு போட்டு விட்டு வீட்டுல சண்டையை கட்டி நீ நல்லா எடிட் பண்ணி போட்டுவிட்ட பாரு. ஸ்கூட்டியோட கொலைய அத்துட்ட. டேய் வீட்டுக்கு போனா இது என்னன்னு தான் கேட்டா எனக்கே தெரியல. பொண்டாட்டின்னு வருவாளா இல்லையா? வருவாங்க. அட வர்றவன் நல்லவள கெட்டவளோ யாருக்கு தெரியும்? எப்படிப்பட்ட குணக்காரியம் அந்த அமைவானி யாருக்கு தெரியும்? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கெடுத்த வரம். அட நாதாரி பேல கொடுத்த வரம். எனக்கு வரப்போறவ என் மனசை புரிஞ்சுக்கிட்டவளா இருக்கணும். ஆமாமா நான் சொன்னா சரி நடந்துக்கிறவளா இருக்கணும். இப்போ எல்லாம் அப்படி நம்ம ஓடுற கோட்டவை தாண்டாதவளா இருக்கணும்டா. என் மோட்டாட்டில சொக்க தங்கம் என்ன சொல்றீங்க? ஆமா கோட்டெல்லாம் தாண்ட மாட்டா. அப்படியே சுத்திக்கிட்டு வந்து அங்கிட்டு வந்து பேசுவா.
என் மனசை புரிஞ்சுக்கிட்டு வேணுங்கிறதுக்காக அவளை பார்த்த இடத்துல முடிவெடுத்தையா என்னன்னு கட்டணம் அவளை தாட்டா கட்டணம் இல்லனா நாண்டுகிட்டு செத்துறேன் அந்த தூக்கு எடுத்துற அந்த உசுறு அந்த கொச்சக்கயிறு எடுத்துறா ஜெயச்சந்திரா அதுக்கு நீ தூக்கு போடுதாங்க பொண்டாட்டின்னு வந்தாவதா ஐயா நான் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு நான் ஆச்சாவலோட வாழணும் நீ ஏன் சொல்லியிருப்ப இல்ல ஒரு மணி நேரம் நான் ஆச்சாவலோட வாழணும்னு முடிவெடுத்தனே அப்படி அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள யார பார்த்தேன் அவ எந்த ஒரு காரி அவ பேர் என்ன தெரியுமா அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சேர்ந்தவ அரிப்படுத்த திருப்பத்தூர் அரிப்படுக்கலடா அருப்புக்கோட்டை கோட்டை 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 திருப்பத்தூர் மலைச்சாமி கோணாருக்கும் மலையமாளுக்கும் இருந்த பையன் ஐயோ ஆத்தா அவளுக்கு 7 பேர் அண்ணங்க 7 அண்ணங்க நான் 2 மச்சனை வச்சு மிஷம் பஜர் படம் இல்ல சரி அவங்க 7 பேர் வளைச்சிருந்தாங்கன்னு ஒன்னு டின்னு கட்டிடுவாங்க ஏண்டா டேய் வண்டியை ஓட்டுற ஒழுங்கா ஓட்டுனா எதுக்கடா உதவாங்கண்ணா கொழு ஒடிச்சு போச்சு அப்ப நீ போய் நாட்டுக்குற என்ன நீ 7 பேர் நான் எப்படி தெரியுமா சமாளிச்சிருப்பேன் என்ன பண்ணுவ 7 பேர் ஊரே திரண்டு வந்தாலும் சரி நான் ஒரு ஆள் சமாளிச்சிருவேன் அடடே தைரியம் பட்டார்னு காலில் விழுந்துருவேன் அந்த 7 பேற்றுக்கு மளிகவளாக பிறந்த பையன் அந்த வெள்ளியம்மா அவளை தான் அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் பார்த்தது பாரியா அவன் மேல ஆசை வச்சேன் ஆனா எங்களுக்கு பேர் பொருத்தம் பார்த்தியா ஐயோ என் பேர் வெள்ளச்சாமி அவ பேரு வெள்ளையம்மா நான் ஒரு வெள்ளமலை காடு வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு எத்தனை பொருத்தம் இதுக்கு மேல என்ன சாதம் வச்சிருவாக்குற நீட்டடி கழுதனை கட்டிடுவேன் நான் தாளிய அடுத்து பிள்ளைய பத்து போடியா ஏன்டா அதை பெக்கிறதே குறியா இருக்கிற அடுத்து கல்யாணம் பண்ண அதானே சரி அப்படி அவன் மேல ஒரு ஆசை அம்பிட்டு ஒரு பாசம் வச்சிருக்கிறேன் எப்படி தெரியுமா எப்படி அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டு பட காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள் அகல் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன் என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லம்மா கிடைக்கும் நான் கூட சொல்கிறேன் அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் என் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார் அகல் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன் என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லம்மா நடக்கும் நான் கூட சொல்கிறேன் அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் அவள் உன் மனைவியாக வேண்டும் என்று உன்னை நான் சுமப்பதினால் இதயமும் கருவறைதான் அதனால் நானும் அல்லையே மரபேன் என்று முல்லையே நான் பாலைவனத்தில் விதை போல் நீ பருவம் வந்த மழை போல் நம் காதல் செடியும் பூவும் பூத்ததே உன் விழி திறந்திருந்தாள் உருவம் தேவையில்லை உன்னை நான் திறந்ததினால் உணரவள் சொந்தமிழ் சொன்னதெல்லாம் இனி கிடைக்குமா கூட சொல்கிறேன் அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று இந்த பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன் அழகே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே உன்னை படைத்த அந்த தெய்வம் உன்னை சுமந்த அந்த தெய்வம் அந்த இரண்டை உந்தன் கண்ணில் பார்க்கிறேன் உருவங்கள் மாறி போகும் பருவங்கள் மாறி போகும் உன் மீது கொண்ட காதல் உலகையும் தாண்டி வாடு சொன்னதெல்லாம் இனி நடக்குமா நான் கூட சொல்கிறேன் அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள்
ராகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழில் சொல்லமா? நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அப்படி அவகிட்ட என் மனசை நான் பறி கொடுத்தேன். சரி. ஆனா எந்த ஒரு புள்ளியை விரும்புறது முக்கியம் இல்லையா? ஆமா. அவன் மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம ஆழம் தெரியாம கொண்டு போய் காலை விட்டு. ஆழம் தெரியறதுக்கு தான் காலை விடுறது அண்ணே. ஆழம் பாக்குறது ரெண்டு விதம் இருக்குது. எப்படி? ஆழம் பாக்குறதுக்காக விடுறது வேற, ஆழம் தெரியாம விட்டு மாட்டிக்கிறது வேற ஐயா. வேற. அது போல சரி எம்மேல் அவளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி. ஆமாமா. என்னோட ஆசைகள் அவகிட்ட சொல்லிடுவான். சரி. அட சொன்னாதானே அவளுக்கும் புரியும். புரியும். சொல்லிடலாம்னு பக்கத்துல போனா மனசுக்குள்ள ஒரு பயம். ஏன்? இங்க நம்மள பிடிக்கலையோ, சரி நம்மள வேணான்னு சொல்லி ஓரான்னு உதச்சு விரட்டிடுவாள்னு அப்படியா மனசுல ஒரு பயம். சரி. சொல்லாம இருக்க முடியலையா? சரி. அட எப்படித்தான் இவகிட்ட சொல்றதுன்னு பாக்கையில அட எப்படித்தான் அட அப்பா தாண்டா எப்ப மூத்தி வந்துச்சு எனக்கு. என்ன சாமி பாக்குற வேலையா? எனக்கு இனிமே இந்த வேலை வேணாம். வேணாம் சாமியா. வெறுபுறனு போனே கர்ப்ப காட்டுக்குள்ள. சரி. கஞ்சாவையும் அப்படியா கள்ளு சாராயத்தை வாங்கி கலந்து குடிச்சையா. குடிச்சா எம்பிட்டு போத? எம்பிட்டு போத? ராஜ போத. ஆஹா. போதையிலும் விரும்போத ராஜ போத. அப்படியா? கஞ்சா போட்டுருக்கிறியா? அதெல்லாம் இல்ல சாமி. கள்ளு தண்ணி அது குடிச்சிருக்கேன் சாமி. பட்ட சாராயம் அது கண்ணுல காமிச்சிட்டு கொண்டு போயிட்டாங்க சாமி. அளவு கடந்த போதையா. ஆனா அம்பட்டு போதையிலையும் சரி அப்படியே தள்ளாடி தள்ளாடி வரத நாட்ட வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்துட்டேயா. போதையில தரமுரண்டாலும் அதான் பார்த்தேன். வெள்ளமலை காடு பூரா அப்படியே சாஞ்சு ஒரே படுகால கடை மாதிரி புனல் ஓட்டி இருக்குமா பாத்தியா? புனல் ஓட்டி கிடச்ச புனையிலே ஓட்டிருச்சு. போயிட்டு வெள்ளமலை காட்டு போயிட்டே அவள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா. சரி. போட்ட போதையில எனக்கு தைரியம் வந்துருச்சு. ஆமாமா. துணிச்சல் அவ பக்கத்துல போயிட்டேன். சரி. அடியே அடியே சண்டாளி வெள்ளையம்மா, என்னைக்கு முன்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் பார்த்தனும். சரி. என்னைக்கு இந்த இடத்துல உன்னைக்கு பார்த்தனும் அந்த நாள்ல இருந்து என் மனசு ஏங்கிட்டு இல்லடி. சரி. நான் யார பார்த்தாலும் அது உன்னை பாக்குற மாட்டமே இருக்குது. அப்படியா? யாரு பேசினாலும் சரி அது நீ பேசுறது மாட்ட கேக்குது வெள்ளையம்மா. உன்னை நினைச்ச நான் வீட்டுல போய் படுத்தா எனக்கு தூக்கம் வரதா வரதா, பாய் போட்ட படுக்க வரதா வரதா, எந்நேரம் உன்னோட ஏக்கம் என் கண்ணூர சிறு திரும்ப ஒருத்தரடி செண்டாடி. சரி. உன்னை மனசார விரும்புறேன். சரின்னு மட்டும் சொல்லு. சரி. காலை முழுவதும் பொண்ணு கண் கலகாம வச்சு நான் காப்பாத்துறேன்னு சொன்னையா. ஏனே இந்த வெங்காயம் அரைக்கிறப்போ கண்ணுல தண்ணி வரும், அதுக்கு என்ன பண்ணுவேன்? அவளுக்கு அதை கூட நான் தாயா அறுத்து கொடுப்பேன். அப்படியா? அப்படியெல்லாம் பாத்துக்கிறேன்னு. சரி. ஆனா அந்த சண்டாளிக்கு என்ன பார்த்து கேட்ட அவர் வார்த்தை என்னது? அட போடா குடியாரப்பல தம்பி, கையங்கிட்ட நீட்டப்படாது. உங்களை இல்லையா என்னைய பார்த்து கேட்டா. சரி. அப்ப நான் மட்டும் குடியாரனா? நான் குடிச்சிருங்க யாரா பாத்துருக்கீங்களா? ஐயா பக்கத்துல இருந்தாதான் கேட்டுருவோம் போயிரியா வண்டி எடுத்துக்கிட்டு. அது முன்னாடி இப்ப நான் குடிச்சு பாக்குறியா? இப்ப ஒரு வாரமா தான் இல்ல. வெள்ளியம்மா நான் சிறுபிள்ளையா இருக்கும் போது மாடு முட்டி செத்து போனாண்டி அப்ப. சரி. அவன் செத்த துக்கத்தை நினைச்சு நான் குடிக்கல. அப்புறம் என்ன வழக்க வீடுபட பண்ணைக்கு இருந்தா ஆத்தா அப்ப பட்ட கஷ்டத்தை நினைச்சு நான் குடிக்கல. அப்படியா? ஆனா என்னைக்கு சண்டாளி உன்னைக்கு மனசுல நான் நினைக்க ஆரம்பிச்சேன். மனசுல நிம்மதி இல்லாம சரி ராப்பகல உறக்க இல்லாம ஆசைகள உங்ககிட்ட வந்து சொல்லணுங்கிற தைரியத்துக்கு தாண்டி நான் குடிச்சேன். நான் குடிக்கார இல்ல. என்ன ஏத்துக்க வெள்ளையம்மா அண்ணையா. இப்ப தயா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றேன். அவளு உண்மையை சொன்னா. சரி. லட்சாமி எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க ஐயா. 7 அண்ணங்க? அப்பா 7 அண்ணங்க எனக்காக 7 மெத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. அப்ப மெத்த பணக்காரங்கன்னு சொல்லு. கொடுத்த பணக்காரங்க. அடே அப்பா 7வது மெத்த மேல தங்கச்சி விட்டுட்டு 7 அண்ணங்கள கீழே இருந்து பாத்துக்குவாங்க. 7வது மெத்தையில தங்கச்சி விட்டுட்டு கீழே இருந்து பார்த்தா எல்லாம் தெரியும். அட குருட்டு பையல. மெத்தையில படுக்க போட்டு பிள்ளை மெத்தையில உள்ள விட்டுருவாங்க வீட்டுக்குள்ள. நல்லா பார்க்கலாம். நல்லா தெரியும். வாய் வந்து பாசா போடாங்க உள்ள. நீல லொப்ப பைய போடா உள்ள. அப்பப்பவே காப்பு கட்டுறத மறந்துடுறா ஐயா. அவன் காப்பு கட்டுறதுக்கு அட பாதுகாத்துக்குறாங்க ஐயா. இங்க வரு அண்ணே, நான் வயசு போய் கேட்கலாம். இதெல்லாம் பேரை பத்தி எடுக்க போற கேஸ். ஐயோ எதுக்கு கேக்குற? உனக்கு தான் நரைச்சு போச்ச போடா உள்ள சுங்க. டேய் இந்த அலுப்பாசரை கேள்விப்பட்டிருக்கியா? வாயில கொடு. அது அப்பப்ப இருக்கு. அப்பா கிட்ட சொல்றேன். அடடே உள்ளதா இருக்குது போ. அப்படி பாத்துக்கிறாங்க அண்ணங்க. நான் அதெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆட வைக்கணும்னு தலையெழுத்தா. சரி. உன்னை பார்க்கணும்னு தான் நானும் வந்தேன். அப்படியா? ஆனா நீ குடிகார பையனை தெரிஞ்சிருந்தா சரி உன்னை நம்பி எப்படியா நான் உன் கூட வர்றது? இன்னைக்கு நான் முக்கியம்னு சொல்லுறேன். சரி. நாளைக்கு வேற ஒருத்தி வந்துட்டானா என்ன மறந்துட்டு நீ அவ முன்னாடி போயிட மாட்டேன்னு நான் நிச்சயமான கேட்டேன். சரி. அப்ப நான் போயிடுவேன். அப்படி போற ஆளு தானே பீத்த பையல. அப்படி போகலாம். போவியா? என்னைக்கு அந்த சண்டாளி என்னைய பார்த்து அந்த ஒரு வார்த்தையை கேட்டாலும் சரி அன்னைக்கு விட்டம் குடிய. அப்படி
அப்படியா? இது வரைக்கும் நான் குடிக்கிறது இல்லையா. இது வரைக்குமா? சரி சரி. சத்தியமா குடிக்கலையா. அவளுக்காக நான் குடிக்க விட்டு திருந்தனே. என் மனசை புரிஞ்சுக்கிட்ட அவளை என்ன ஏத்துக்கிட்டான். அப்படியா? வெள்ளையமா ஏத்துக்கிட்டாயா. அப்படியா? இருமனது ஒருமனது ஆகிவிட்டது. சரி. நாளடிவில் என்ன பார்க்காம அவளும் அவளை பார்க்காம நானும் சரி ஒரு நாள் கூட இருக்கிறது கிடையாது. அப்படியா? எப்படா பொழுது முடியும்னே பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த வில்லம்பு காடக்கூட கவுதாறு கட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சரி ஏன் ஆத்தா கட்டல வீட்டுல சாக்கு சொல்லணுமா இல்லையா. ஆமாமா. வேட்டைக்கு போயிட்டு வெள்ளமலை காட்டுக்குள்ள போயிடுறது. சரி கணக்கு அவள ஆடலாத்தையும் ஓட்டிக்கிட்டு இங்க வந்துருவாய்யா. நாங்க 2 பேரும் அந்த புளிய மரத்து பொந்துக்குள்ள போயிடும். உள்ள பொந்துக்குள்ள அப்படிங்கிற நீ நினைக்கிற மாட்டல்ல. சரி சரி. அவ ஒரு இனம் நான் ஒரு இனம். அட சொல்ல மாட்டேன். நாங்க 2 பேரும் இப்படி இனம் விட்டு இனம் மாதிரி விரும்புறத யாராவது உங்களை மட்டும் பொறுக்காத வேலைக பார்த்துட்டு போய் வண்ணங்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நாங்களா எங்களை பிரிச்சிருவாங்க ஐயா. நாங்களா நீங்க இல்ல. சரி சரி. அது வேற குரூப். யாராவது வேற இடத்த சொல்லிட்டாங்கன்னா ஆமாமா நாங்க விரும்புறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறது நாங்க மறைஞ்சு பேசுற இடம்தாங்க அது ஒண்டி புளிய மரம்னு பேரு. அப்படியா? இப்படி தெரியாம விரும்பினா நாளைக்கு நம்ம நம்பி வாழ போறவ ஆசைப்பட்டு இதுனாலும் கேட்பாங்கிறதுக்காக வாடி என் கூட நம்ம கையை பிடிச்சு கூட்டி போவையா. அப்படியா? நடந்தே போறது மாதிரி மே மாச வீதிக்கு. சரி. அந்த மார்க்கெட் வீதியில அவ கை நீட்டி ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் அப்படியா என்ன கேட்டாலும் அவளுக்காக நான் வாங்கி கொடுப்பேன். அண்ணே வெள்ளச்சாமினே ஓய் ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுனே. காலையில மண்ணெண்ணெய் கொடுத்துருக்காங்க ஊத்தி உட்காந்து எரிச்சு சாக்கடா. அவ ஆசைப்பட்டு கேட்டதனால வாங்கி கொடுத்தையா. சரி. ஆனா அதை வாங்க நம்ம கிட்ட காசு வேணும் இல்ல. நான் வேலை வெட்டிக்கு போகாத பைய. சரி. குடியார பைய. ஆமாமா. கார்வா காசு பாக்கெட்ல இருந்தா இந்த கருவா கட்டலோட கஞ்சா வைக்கிறான்னு தினந்தோறும் குடிக்கிற குடிகாரன் நம்ம கையில காசு இருக்குமா? ஆமாமா. என்ன உன்னை நம்பி வரலாமா அந்த புள்ள? அதுக்கு இல்லையா. சரி. வீட்டுல ஆத்தன ஒருத்தர் இருக்கிறாளா இல்லையா? எதுக்கு இருக்கட்டா? இருக்குதுயா. இருக்கட்டும் பாவம். அவ எங்க காசை ஒளிச்சு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். அப்படியா? அவ வச்சிருக்க காசெல்லாம் திருடி எடுத்துக்கிட்டு போய் சரி என் வெள்ளையம்மா கேட்க நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு அப்படி சந்தோஷமா இருந்தோம் ஐயா. எப்படி எல்லாம் இருக்கு. யாரு வாழாத வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு நாளாதும் அவளோட அவ்வளவு சந்தோஷமா நம்மளை பிடிச்ச மாதிரி விட்டு இருக்க மாட்டாயா. நம்மளை பிடிச்ச மாதிரி வாழணும். அம்மா அது போதும் இல்ல. போதும் இது வரைக்கும் போதும். அம்பட்டு ஒரு ஆசை அம்பட்டு ஒரு சந்தோஷம். சரி. காணாமல் போனவர்கள் பற்றி அறிவிப்பு. போனவர்கள் பற்றி அந்த ஆல்ரவுண்டுக்காரர்கிட்ட கருவெட்டிட்டே உள்ளதே இருக்கேன் இருக்கிறானா வக்கால ஓடி வரடா வாட வெளிய அம்பட்டு ஒரு ஆசையா பிரிஞ்சிருக்க மாட்டான். சரி. இங்க வாடினா வருவா. அப்படியா? ஓடியும் நான் பாக்குற பார்வையிலேயே புரிஞ்சுக்கிட்டு தெரிச்சு ஓடி போயிருவாயா. அப்படி சொல்லு. அவளுக்கு நான் தாலி கட்டாத வருகிறதே. அப்ப எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா இல்லையா? எப்படி பிள்ளை கேட்கிற பாக்கு வெத்தலை மாத்துறது பரிசம் போட்டது இந்த பொண்ணு வீடு பாக்குறது மாப்பிள்ளை வீடு பாக்குறதெல்லாம் அதெல்லாம் இன்னும் இல்லையே. இன்னும் இல்லையா? அவ வேற சாதி. நீ இருந்தா ஏத்துக்கிருவியா? ஐயோ வெட்டி விடுவாங்க. அப்ப அவ அன்னைங்களுக்கு ரோசை வருமா வராதா? ஐயோ அறுத்தறிஞ்சிருவாங்க. தெரியாம வருமனா கண்டம் தொண்டமா கருவே அறுத்துருவாங்க. தெய்வீக காதல்ரா. 7 பேர் கொச்சப்படுத்தாதீங்கயா. அம்பட்டு ஒரு ஆசை அளவுக்கு பாசமையா. அப்படி அம்மா. சரி. தாலி கட்டினா தான் முண்டாட்டியா இல்லங்க கட்டாமலே முண்டாட்டியா வச்சிருந்தேன். அவளை வாழ்ந்தேன் வச்சிருக்கிறியா? சரி. நீங்க நினைக்கிற மாட்ட வச்சிருக்கிற அர்த்தம். சரி சரியா? தந்தனனனாம் தன தந்தனனனா தந்தனன தந்தனன தந்தனனா அத்த மகளே சுப்புச்சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கூடையே. அத்த மகளே சுப்புச்சேலையே பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கூடையே. மாமரத்தும் மாங்கொழுந்து செவந்தது போல முகமும் ஜோடிக்குதடி. அச்சனானும் காத்திருக்க மணிக்கணக்கா எம்மனமும் வழிக்குதடி. உங்களில் ஒரு பார்வழியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகுரண்டி ரோமாமண்டி. மகளே சுப்புச்சேலையே
இல்ல இல்ல நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்ல எனக்கு நான் தான் மயங்குறேன் என்னுடைய மனசும் உன்னுடைய மனசும் ஒன்றா சங்கமம் பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணில் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே அடி இன்னும் நானும் மறக்கலையே பால்வாடி போகும்போது ஒரு கண்ணல் பார்த்ததை நானும் மறக்கலையே அடி இன்னும் நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோயில் கட்டி நித்தம் ஒரு பூஜை செஞ்சு சாமிக்கு தான் தெரியுமடி இந்த சாமிக்கு தான் தெரியுமடி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமனிட பூ பல வருஷம் உறவு தடுத்தது ஒரு நிமிஷம் மாமனிடப்பு பல வருஷம் அத்த மகளே பிச்சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்குடையே அமரத்தம் நான் கொண்டு செவந்தது போல உன்முகம் ஜோடிக்குதடி அச்சனானும் காத்திருக்க மணிக்கணக்கா எம்மனமும் வலிக்குதடி புகழில் ஒரு பார்வழியும் பார்க்காதடி புள்ளுக்குள்ள சாகு கண்டி ஓமாமண்டி அத்த மகளே சொப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்குடையே தந்தனானா தாரதந்தனானா தாரதந்தனானா தந்தனானா தனனா 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 சந்திரா ஓ சந்தோஷமா இருந்த என் வாழ்க்கையில சரி யாரு போட்ட ஈடு ஆஹா யாரு கண்ணு பட்டுச்சோ ஆ ஊரு கண்ணு பட்டுச்சோ சரி ஆனா உங்களை எல்லாம் பாம்பு கொடுக்கறதுக்கு ஏய் ஏய் நீங்க இல்ல அதாலே வாத்து அவளு நாலு பெரிய கூடி நீரம் வந்துருச்சுயா என்னதான் கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டாலும் இந்த பெண்பத்தி தானே ஆமா இன்னைக்கு நான் முக்கியம்னு சொன்னவ ஆமா நாளைக்கு அவங்க ஆயப்பன்னு பயந்துகிட்டு சரி நீ எனக்கு முக்கியம்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான்னா என்ன பண்றது நம்ப முடியுமா முடியுமா ஆட்சி மாறுறது கூட 5 வருஷம்னே சரி இப்ப பேச்ச மாறுறது இந்த நிமிஷம் தெரியுமா அண்ணே செல்லுக்கு கூட 28 நாள் வேலிட்டு இருக்கு அம்மா ஆனா அதோட மோசமானது ஆச்சோனே அது போல பமிழனுக்கு நம்பிக்கை இல்லையா ஆ வெள்ளிக்கம்மா சரி நீ என்ன விரும்புறது உண்மையினா உண்மைடா இப்பவே என் கூட வாடினும் அவளை கைய புடிச்சு தர இழுத்துட்டு போனையா ஏனே கைய பிடிச்சு தான் இழுத்துட்டு போணுமா அம்மா பைய வர மாட்டிட்டாவ பைய இழுத்துட்டு போக மாட்டியா பைய புடிச்சு இழுத்துட்டு போனேன் சரி சரி பைய மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆளுகத்துக்கு சரி அந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு ஏய் அந்த அம்மல நிக்க முடியாம நின்னுகிட்டு இருக்கு அந்த அம்மல போய் சாட்சி வச்சாங்கற அட நான் சாட்சி வைக்கலையா அட கோயில போய் சாட்சி வைக்க சொல்றீங்க எல்லாம் இருப்பீங்களா ஐயா இதானா? சாட்சியாக வைத்து சரி என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என் கூட அப்படியா? செத்தாலும் என்னோட சரி என்னை விட்டுட்டு ஒரு காலத்திற்கு பிரிஞ்சு போயிட மாட்டேன்னு சரி எனக்கு சத்தியமணி கூட வெள்ளிக்குமான அவகிட்ட நான் சத்தியம் கேட்டேன் அவளும் மன்னனா அப்படியா இளச்சாமி நீ கட்டுற மஞ்சத்தாளிக்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் காத்துக்கிட்டு இருப்பேன் ஆனா என்னைக்கு அந்த சண்டாளி சத்தியம் பண்ணாலும் போச்சு அந்த நாள்ல இருந்து என் ஆத்தா படுத்த படுக்கையில கிடக்குற ஐயா இங்கேயும் படுத்த படுக்க எல்லாம் படுகால கடமாரி ஆக்கி விட்டேன் எழுப்பிடலாம் இரு அண்ணன் தானே எடுத்து வைக்க கூட யாரும் இல்லடா ஆடா பாய்ப்பேலுங்க சொந்தம்னு சொல்லணும் அது இல்லையா அண்ணே நான் ஒரு ஆளு ஆ என்ன பண்ணுவேன் அண்ணே வெள்ளச்சாமி தாய பாப்பனா வெள்ள மலை காட்டுக்குள்ள போய் அவளை பாப்பனா அண்ணே வெள்ளச்சாமி ஏன் கத்துற கவலைப்படாதே நீ போய் மலரம்மலை பாரு சரி நீ அந்த காடை கூடு அந்த வில்லமலை கூடு எதுக்கு? நான் போய் வெள்ளமலை பட்டு பாத்துறேன் அவட பைப்பழுகளே அப்புறம் ராதிகையா வந்து நீ எதுக்கு வந்தியா அவளை பார்க்கணும்னு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படி யாரை நான் பாக்குறது ஆமா நீ சொல்றது போல வெள்ளியம்மன் நினைக்கலாட்டி நாளைக்கு பாத்துக்கலாமே பாத்துக்கலாம் ஆத்தா உசுறு போச்சு நமக்குன்னு யார் இருக்கா யார் இருக்கா அதனையில இருந்து வெள்ளமலை காட்டுக்குள்ள போய் அவளை பாக்குறத விட்டுட்டு என் ஆத்தா உயிரை காப்பாத்த ஊரா ஒயிலாட்ட ஆட போனையா சரி என் அப்பனை போல சிலம்பாட்ட ஆட போனேன் நான் வேற எங்கிட்ட ஆத்தா உயிரை நான் காப்பாத்திட்டேன் ஆனா அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் வராததுனால சரி அவன் நினைச்சிட்டான் ஆஹா இந்த குடியார போய் நம்ம கிட்ட சத்தியம் பண்ண நானே ஆமா நம்மளை விட்டு என்னைக்கும் பிரிஞ்சு போயிட மாட்டேன்னு அடடா நம்மளை பார்க்க வரல இனிமே வரமாட்டான் நினைச்சுக்கிட்டு அந்த சண்டாளி அங்க வரது இல்லையா வரதில்ல அன்னைக்கு விட்டுட்டு போனவதான் சரி எங்க போனா என்ன ஆனாவ எங்க இருக்கிறா எப்படி இருக்கிறா உயிரோடு இருக்கிறாளா இல்லையான்னு கூட தெரியாது ஏதோ போனுங்கன்னு பண்ணி பாத்தீங்களா இல்லையா அப்பத்தான் போன இல்லையே இல்லல இருந்தா தான் பண்ணிருக்க மாட்டானா உருவா கையிலாப்பெல்லாம் இருந்துச்சாம்ல இல்லையா இல்லனே அப்படியா லெட்டர் தான் அதெல்லாம் எனக்கு வர தெரியற வரைக்கும் ஓலைகளை எழுதி விட்டியா இல்லையா நான் தான் எழுத படிக்க தெரியாதவன் அப்படியா நான் எங்க எழுதுறது சரி ஆளுகளை தகவல் சொல்லி விட வேண்டியதானே என்ன செத்து போயிட்டான்னா டேய் என்னைக்கடா அவளை பார்க்க போறோம் சரி எப்ப அவ கூட பேச போறோம் சரி நம்ம உயிர் போறதுக்குள்ள ஒரு தடையாத அவளை பார்த்து
ஆத்திர மாட்டமா அப்படியா? ஒரு வார்த்தையா நம்ம கிட்ட நாட்டுக்கிட்ட கேட்க மாட்டோமான்னு அப்படின்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். சரி. ஆனா என்னுடைய காத்திருப்பை வீண் போகலையா? எப்படி? இந்த வெள்ளச்சாமியோட காத்திருப்பை வீண் போகல. எப்படி? என் சண்டாளியை சந்திக்கிறதுக்கு இப்ப சரியான சந்தர்ப்பம் ஐயா. எப்படினே? வெள்ளையம்மா ஊர்ல அப்படியா? அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல சரி இன்னைக்கு முத்தாலம்மன் சாத்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது. ஆமா. அந்த முத்தாலம்மன் சாத்திரை திருவிழாவில் இந்த வெள்ளச்சாமியோட சிலம்பாட்ட போட்டிக்கும் சரி ஒயிலாட்ட நிகழ்ச்சிக்கு வேண்டும் என்று அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய வருவதை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி கண்டிப்பா நான் வருவனவளுக்கு நேரம் செய்தி கேட்டிருக்கோம். இங்க இருந்தாலும் வருவா. ஆமா. இந்த வெள்ளச்சாமி வருமான செய்தி கேட்டா கண்டிப்பா வெள்ளையம்மா வருவாயா? சரி. ஏதாவது ஒரு மூலையில எங்கிட்டாவது இடத்துல வீட்டு மேலேயாவது ஏறி உண்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு பயந்துகிட்டு நம்பிக்கையோட போறியா? போறேன். சக்கம்பட்டி விட்டு அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போறேன்.